ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். எஸ்எஸ்கே கிச்சன்ல இன்னைக்கு சூப்பரான சுவையான ஒரு கருவாட்டு கூட்டு தான் செய்ய போறோம். வாங்க எப்படி கருவாட்டு கூட்டு செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு காண்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/4 டீஸ்பூன் கருந்தம் பருப்பு போட்டதும், அதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 1/2 கப் வெள்ளைப்பூடு எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறலாம். இது வதங்குனதுக்கு அப்புறம் வந்துட்டு 2 தக்காளி பெனஞ்சு வச்சேன்ல, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, அது வதங்குனதும் ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், அ ரெ ஒரு 1 டீஸ்பூன் வந்துட்டு வீட்டு மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் வச்சிருப்போம்ல, அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு, புளிய கரைச்சு அதில தேவையான அளவுக்கு ஊத்திக்கோங்க. அப்புறம் உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பேன் மூடிய போட்டு நல்லா ஒரு 1/4 மணி நேரம் வந்துட்டு நல்லா சுண்டுற அளவுக்கு நல்லா வத்த விட்டீங்கன்னா, குழம்பு இந்த மாரி சூப்பரா ரெடி ஆயிரும். அது ரெடி ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு, கருவாட போட்டு கரெக்ட்டா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கூட்டுல வந்து நல்லா கருவாடு வெந்துரும். அதுக்கப்புறம் இங்க பாருங்க, சூப்பரான சுவையான ஒரு கருவாட்டு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இந்த மாரி செஞ்சு பாருங்க. நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பாய்.